இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னா 12 மணிக்கு 6 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடும். ஆனால் நைட்டு 12 மணிக்கு எதனா ஒரு பிஸ்னஸ் விஷயம் இருந்தாலும் அவங்க எடுத்து ஓனர் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்களோ அதே மாதிரி இவங்க வேலை பார்ப்பாங்க. கடுமையாக உழைப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த சேலரிக்கு வேலை பார்ப்பாங்க. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங் கூட இல்லாமல் நம்மளுடைய மக்கள்கிட்ட இருக்குது. ஏன் இல்லாமல் இருக்குன்னா அந்த அவேர்னஸே இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. இப்போ ஒருத்தர் பணம் இருக்குது, மிஸ்டர் அஃப்சல் கானை வந்து தொடர்பு கொள்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு இம்போர்ட் ஐட்டம் ஏதோ ஒன்று எனக்கு பண்ணி கொடுங்க, அதை நான் வந்து இங்கே பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறாரு. அதுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் கைட் பண்ணுவீங்க. உங்கள் பணத்தை எடுத்து பின்னாடி வச்சுருக்கீங்க. நீங்கள் பணம் இருக்குன்னு நீங்கள் யார்கிட்ட போய் சொன்னாலும் அந்த பணத்தை வச்சு அவன் என்ன பண்ணுவான்னு மட்டும் தான் யோசிப்பான். இப்போ அந்த சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்க, எடிட் பண்ணி பயங்கரமாக போட்டுறாங்க. ஆமாம், கார்லேருந்து இறங்குறது, கோட்டை மாட்டுறது. ஆமாம், கரெக்டு. ஜெயிச்சிட்டேன் பின்னாடி ஒரு பாட்டை போட்டு ஒய்யால எல்லாத்தையும் வித்து இன்னைக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு நாம வந்து அப்சல் கான் மாதிரி மாறுறோம்னு கிளம்பிடுறாங்கல்ல, அதோட எல்லா காசும் போயிடும். அந்த மாதிரி ஒரே வார்த்தையில சொல்றீங்க. ஒரு பொருளை நீங்க கொண்டு வந்து மார்க்கெட் ரேட் இதுப்பா நான் இந்த ரேட்டுக்கு தரேன்னு சொல்லி விற்றா தொடர்ந்து உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு பிராண்டை உருவாக்கி விற்றா தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக மாற முடியும். இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு பொருள் விற்றீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கலான்னு வைங்க. இதே நீங்கள் அமெரிக்காவில் போய் விற்றீங்கன்னா 1000 ரூபாய்க்கு விற்கலாம். அந்த 1000 ரூபா விற்கிறதுக்கு என்ன வழி அவங்ககிட்ட சொல்லுவோம். அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் பண்ண வேண்டியதான்னு கேட்பாங்க. இப்போ எங்கள் வேலையே என்னென்னா நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர். என்னுடைய விஷயத்தில் நான் மோனோபொலி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஒருத்தரையும் நீங்கள் உங்கள் விஷயத்தில் மோனோபொலி ஆகணும்னு நினச்சி பிஸ்னஸ் பண்ணால் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். இவர் வந்து ரொம்ப நல்லவர்ப்பா இருக்கட்டும், ஆனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சூதாரிப்பாக வாங்கணும், கரெக்டாக பார்த்து. ஆமாம், ஏன்னா பர்ச்சேஸில் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் யாருமே சரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிளைண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளை பிளைண்ட் ஆக்கிடுவாங்க. ஆமாம், பிளைண்ட் ஆக்கிடுவாங்க சார். அஃபான் மாதிரியே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இந்த மாதிரி பிஸ்னஸை கிரியேட் பண்ணி தரதுக்கு. நான் ஏன் அஃபான்ட்ட வரணும்? பர்சனல் டச் இருக்கும் பிரதர். என்றைக்குமே வந்து பர்சனல் டச் வந்து டேர்ம்ஸ் கரெக்டாக போகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். டேர்ம்ஸ் என்றைக்கு கொஞ்சம் பிரேக் ஆகுதோ அன்றைக்கி வந்து 2 பேருமே பிடிக்காமல் போயிடும். ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வரப்போ ஷிப்பிங்கில் இல்லை பொருள் உடஞ்சிருது, பொருள் காணாமல் போயிடுது, போர்ட்டில் ஹார்பரில் ப்ராப்ளம், ஏதாவது சம்திங். பிஸ்னஸ்னாலே ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம் சால்விங் தான் வந்து பிஸ்னஸுடைய சக்ஸஸ் ஃபார்முலாவே. நாங்கள் கூட தான் நிற்போம், ஆனால் ஃபைனான்ஷியலாக எதுவும் பண்ண முடியாது. இது நேர்மையான. ஆமாம், நேர்மையான. ஒரு என்கொயரிக்கு அப்புறமா அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை கண்டிப்பாக செஞ்சுட்ருக்கோம். இல்லைங்க உங்கள் பொறுப்பு தான், எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஆனால் வந்து அதுக்காண்டி எல்லாமே எங்கள் பொறுப்புன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். டிப்ளமேட்டிக்கான ஆன்சர். இப்போ நம்ம B2C பற்றி பேசுகிறோம் இல்லையா, B2Bக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? B2 ஓன் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கோம் சார். நாங்கள் கண்டெய்னர்ஸ் சப்ளை பண்ணுறோம். ஷிப்பிங் டீம்னு ஒன்று வச்சுருக்கோம். எங்கள் ஓன் கண்டெய்னர், எங்களுடைய ஓனுடைய குட்ஸும் நாங்கள் பண்ணுறோம். 7 நாடுகளில் வந்து நம்ம அஃபான் இருக்குது. டீம் எந்த அளவு ஸ்ட்ராங் அப்படின்னு தோணும் எல்லாருக்கும். 7 கண்ட்ரியில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணணும். 7 கண்ட்ரியில் 7 கண்ட்ரியில் பிரான்ச்சஸ் இருக்குது, 7 கண்ட்ரியில் டீம் இருக்குது. 7 கண்ட்ரிலையும் கஸ்டமர் கேர் இருக்கிறாங்க, ஷிப்பிங் டீம் இருக்கிறாங்க, அதே மாதிரி சேல்ஸ் டீம் இருக்கிறாங்க, அக்கௌண்ட்ஸ் டீம் இருக்காங்க, எல்லா இடத்துலையுமே டீம் இருக்குது. எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் மட்டும் போதும். 24 ஹவர்ஸு இந்த நம்பர் எப்போதுமே அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அன்றைக்குள்ளே ரெஸ்பாண்ட் பண்ணிடுவோம். நம்ம சிலிண்டர் புக் பண்ணுற மாதிரி கட்டாயிரும். ஆமாம் சார், அதே தான். வெறும் இம்போர்ட் மட்டும் தான் பண்ணி தருவீங்கன்னு நினச்சிருவாங்க. எக்ஸ்போர்ட்டும் நம்ம மெயினாக பண்ணுறோம். இங்கே இந்தியாவிலேருந்து நிறைய ப்ராடக்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். அந்தந்த கண்ட்ரியில் நாங்கள் கிளியரன்ஸும் பண்ணி கொடுக்குறோம். சார் ஒரு நாட்டு சூழல் மாறும், ரூல்ஸ் அண்ட் மாறும், ரெகுலேஷன்ஸ் மாறும். இப்போ நான் வந்து ஒரு 1 கோடி ரூபா மதிப்புடைய ஒரு பொருளை இறக்கிடுறேன், திடீர்னு அந்த பொருளை இங்கே விற்கக்கூடாதுன்னு தடை பண்ணிடுறாங்க. அப்போ நான் என்ன செய்ய? ரன்னிங்கில் தடை பண்ணிடுறேன். அதான் கேட்குறேன். இந்த மாதிரிலாம் ஆகிருக்குது சார். ஆனால் மற்ற கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததில்லை. ஏன்னா அவங்க வரும்போதெல்லாம் தடை பண்ண மாட்டாங்க. ஏறின வரைக்கும் ஓகே ஃபாலோ பண்ணிடுவாங்க. இப்போ வரும்போது தடை பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அதை ரீஎக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நான் சும்மானா வந்து உங்களுக்கு எல்லா ஜாமானும் வந்து உங்களுக்கு இப்படி கொடுத்துட்றேன் அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் சார். கஷ்டப்பட்டு சேர்த்து கொஞ்சம் பணம் இருக்குது, நல்ல ஆர்வம் இருக்குது. ப்ராடக்ட்டை கூட இப்போதைக்கு செலக்ட் பண்ணாதீங்க. சைனாவில் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவேன். சைனாவோட பட்ஜெட்டை சொல்லிடுவேன். ஒரு 10 நாள் போய் சுற்றி பாருங்கள், சைனாக்கு திருப்பி திருப்பி வந்துருங்க. எந்த பொருளும் வாங்காதீங்க. இங்கே வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிசர்ச் பண்ணுங்க. அமேசானில் டாப் லிஸ்டிங்கில் என்ன இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் டாப் லிஸ்டிங்கில் என்ன இருக்குது, ஈபேல என்ன இருக்குது, ட்ராப் ஷிப்பிங்கில் என்ன இருக்குது, எல்லாத்தையும் விசாரிங்க. அந்த ப்ராடக்ட் கொஞ்சமாக ஆர்டர் போடுங்க. நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு தான் ஒரு ப்ராடக்ட் கேட்குறேன், பரவாயில்ல பண்ணி தரேன். ஆஹா, நோ ப்ராப்ளம், எல்சிஆரில் பண்ணிடலாம். உங்கள் பிராண்டை போட்டு விற்க ஆரம்பிங்க. முதல்ல மார்க்கெட்டிங் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்களே வந்துடுவீங்க. நாங்கள் எதுவும் பேச தேவை. அவங்களே நம்மால் இங்கேருந்து ஆந்திரா போய் இறங்கினாலே முழிப்பான், டெல்லி இறங்கினா முடிஞ்சு போச்சு கதை. நீங்கள் பாட்டு 10 நாள் போயிட்டு வாங்க ஜாலியானு சொல்கிறீங்க. சார் இங்கேயே போட்டு கொடுத்துருவோம் பிளானு. இப்போ எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அப்படின்னாலே யூஎஸ் தான் பெருசாக பேசப்படுது. அங்கே ஏதாவது பொருளாதார தடைன்னு இருந்துச்சு, அது நமக்கு பெருசளவில் பாதிக்குது. இதை தாண்டி
அஃபான் வந்து எந்தெந்த இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஒரு பாட்காஸ்ட் ஃபீல்டில் ஒரு இன்டர்வியூ. அஃபான் சோர்சிங் அண்ட் ஷிப்பிங் நிறுவனத்தினுடைய சிஇஓ மரியாதைக்குரிய அஃப்சல் கான் அவர்களுடன் இன்றைக்கி பேச போகிறேன். சார் வணக்கம். சார் பிரதர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல ஒரு சோல்ஃபுல்லான ஸ்மைல் உங்களோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்துருக்கேன். உங்களை நிறையா பார்க்குறதுனால முதல்ல இதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் நிறையா மீட் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, என்டர்ப்ரனர்ஷிப் வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்குது, இன்னொரு பக்கம் என்ன சிந்தனை வருதுன்னா, ஓகே பிரதரே வந்து ஒரு 7 நாடுகள் கரெக்டு தானே? ஆமாம். ஒரு 7 நாட்டில் நிறுவனம் வச்சுருக்காரு. இன்னும் அடுத்தடுத்த உயரங்களுக்கு போகணும். ஆனால் அதுக்குள்ளே ஏன் இறங்கி வந்து மற்றவங்கள தயார் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு இயல்பாக ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்வியோடய ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல கேள்வி. அதாவது ஏன் ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்களே ஒரு ஆமாம் ஏன் நிறையா பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நல்ல விஷயம் தான். இப்போ எப்படின்னா பிஸ்னஸ் உருவாக்குறது நல்லது. ஆனால் ஏன் நீங்கள் இவ்வளோ பரபரப்பாக போயிட்டு இருக்கிற சூழல் நடுவில் ஏன்னு கேட்குறேன். இப்போ வந்து பாருங்கள், நார்மலாக ட்ரெண்டே உலகத்தில் மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு கடை வச்சுருந்தா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குவோம். அது ஒரு 15 ரூபாய்க்கு எங்கள் அப்பாலாம் விற்பார். ஒரு கடை இருக்கும், 15 ரூபாய்க்கு விற்பாங்க. 5 ரூபா லாபம், 3 ரூபா செலவு, 2 ரூபா லாபம்னு போட்டு பாக்கெட்டில் நம்ம வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இது மாதிரி தான் ஒரு உலகம். இது மாதிரி ஒரு உலகத்தை இருந்துச்சு 90ஸ்ல. அப்புறம் 2000 வந்துச்சு, 2010 வந்துச்சு, எல்லாமே மாறுச்சு. ஆஃபரு, பை 1 get 1 ஆஃபரு, பை 2 பை 3 ஆஃபரு, இது வாங்கினா அது ஃப்ரீ, அது வாங்கினா இது ஃப்ரீ, கூப்பன் அடுத்த பர்ச்சேஸில் கழிச்சு. ஆமாம், டிசம்பர் மாதத்தில் ஒரு ஆஃபரு, ஜனவரியில் மாதத்தில் ஆஃபர்னு சொல்லி மக்களுடைய மென்டாலிட்டியை மாற்றி 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 பிஸ்னஸே மாறிடுச்சு. 10 ரூபா பொருள் திடீர்னு 20 ரூபாய்க்கு கிடைக்கும், அதே பொருள் 8 ரூபாய்க்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா மேபி வெஸ்டர்னுடைய கல்ச்சர் இங்கே வந்திருக்கலாம், இல்லைனா வந்து நம்மளுடைய மைண்ட் செட் மாறி இருக்கலாம், இல்லைனா வந்து நம்ம ஒரு பொருளை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாத மனநிலையை நம்ம மக்கள் மாற்றிட்டாங்க. ஒரு நாள் மாற்றல, நிறுவனங்கள்லாம் சேர்த்து மாற்றி அப்படியும் இருக்கலாம். அப்படியும் நம்ம சொல்லலாம். அப்போ தானே பொருள் அப்போ தானே விற்க முடியும், ரொட்டேஷன் ஆகும், எல்லாமே நடக்கும். ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஏன் இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை நான் கையில் எடுத்து மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஒரு ஓனர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம வெளிநாட்டில் நம்ம எவ்வளோ இடத்துல பயணம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இடத்துல எங்கெங்கேயும் நம்ம போயிட்டு வரோம், எல்லாமே நம்ம செய்கிறோம். அங்கே வந்து வேலை பார்க்குற ஒரு சிஸ்டமும் இங்கே வந்து வேலை பார்க்குற சிஸ்டமும் வேறு. அங்கே எப்படி வேலை பார்ப்பாங்கன்னா, 6 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிச்சுன்னா 6:01 கூட நம்ம அவங்களுக்கு ஃபோன் அடிக்கக்கூடாது. ஓகே, அவ்வளோ ஒரு நான் வேலை தான் பார்க்குறேன், அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னா, 12 மணிக்கு 6 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடும். ஆனால் நைட்டு 12 மணிக்கு எதனா ஒரு பிஸ்னஸ் விஷயம் இருந்தாலும் அவங்க எடுத்து ஓனர் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்களோ அதே மாதிரி இவங்க வேலை பார்ப்பாங்க. ஓகே. ஆனால் என்னென்னா அவங்க வந்து கடைசியாக பை த பை வெறும் சேலரி தான் வாங்குவாங்க. அது வந்து எனக்கு எப்போவுமே மனசில் வந்து கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்கும். கடுமையாக உழைப்பாங்க, பட் ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த சேலரிக்கு வேலை பார்ப்பாங்க. பிகாஸ் அந்த சேலரியில் பயங்கரமான கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க. என்ன மாதிரி கமிட்மெண்ட்டில் இருப்பாங்கன்னா, வாடகை, ஒரு மாதம் விட்டாலும், ஆமாம், அந்த மாதிரி ஒன்று. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னடான்னா, யாருக்குமே வந்து தைரியன்றது அந்த நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங் கூட இல்லாமல் நம்மளுடைய மக்கள்கிட்ட இருக்குது. ஏன் இருக்குதுன்னு சொல்கிறேன், எல்லாரையும் சொல்ல வரல, ஏன் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா, அதாவது அந்த சொகுசான ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, காலைல போகிறோம், வேலை பார்க்குறோம், திருப்பி வந்துடுறோம், அந்த அந்த பிஸ்னஸ் மைண்டே இல்லாமல் இருக்குது. ஏன் இல்லாமல் இருக்குன்னா, அந்த அவேர்னஸே இல்லை. என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எந்த அவேர்னஸுமே இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. எந்த ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்தாலும் 150 கோடி மக்கள்கிட்ட விற்கலாம். ஓகே. அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்து மக்கள்கிட்ட இல்லை. வெறும் அந்த குறுகிய அந்த இதிலேயே நம்மளும் ஸ்கூல் படிக்கிறோம், ஸ்கூல் முடிச்சிடும், டியூஷன் முடிச்சோம், ஸ்பெஷல் கிளாஸு, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அதே மாதிரி ஸ்கூலுன்னு போகிறனால இந்த மனநிலையில் மக்கள் அப்படியே வளர்கிறனால இந்த பிஸ்னஸை பற்றின ஐடியாவே இல்லாமல் இருக்குது. இல்லாதனால நாளைக்கு ஒரு 30 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பே இல்லைன்னா
நம்மளுடைய நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியும் மற்ற பேர்லாம் பிஸ்னஸ் பண்ண மாதிரி சூழ்நிலை உருவாயிரும். என்டர்பிரினர்ஷிப் இல்லாமல் போகாது, ஆனால் அதிகமாக கிரியேட் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து போட்டி இருக்காது. இப்போது நார்மலாக நம்ம சிம் கார்டு கம்பெனியாக ஒரு காலத்தில் 6-7 சிம் கார்டு வந்தோன்னு தான் அது ₹1 ₹2 50 காசு மாறிச்சு. அதுக்கு முன்னாடி ₹16 ₹8 ஒரு காலின்னு இருந்துச்சு. போட்டி இருந்த உடனே என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக அமைக்கிருச்சு. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், ஆண்டர்பிரினர்ஷிப் இல்லைன்னா என்ன ஆகும், அவங்க சொல்கிறதான் வேலை, நம்ம வாங்குறதான் வேலையாக போயிடும் ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடான்னா, எப்போதுமே எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு தெருவாக இருந்தாலும் சரி, ஒரே கடை 10 கடை இருந்தால் தான் பிஸ்னஸ் அதிகமாகும். ஒரே ஒரு கடை இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் என்ன ஆகும், அவனுக்கு நடக்கிறது கொஞ்சமாக தான் நடந்துகிட்டு இருக்கும். அது எனக்கு எப்போவுமே அந்த மென்டாலிட்டி இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ஷாப் வச்சுருந்தேன்னா அந்த ஷாப் வந்து அதே சேம் கடை என் பக்கத்தில் ஒருத்தவங்க கடை போட்டாங்க. அப்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால் என்னுடைய பிஸ்னஸ் வந்து டபுள் ஆச்சு, ட்ரிபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் அதே தெருவில் 100 கடை போட்டாங்க, அதே கடை 3 கடை போட்டாங்க, 4 கடை போட்டாங்க. அந்த தெருவே அந்த ப்ராடக்டோடைய பஜாராக மாறிச்சு. எல்லாருக்குமே பிஸ்னஸ் அதிகமாகிடுச்சு. இதை நான் ரொம்ப நம்புகிறேன். அதே மாதிரி தான் என்னுடைய பிஸ்னஸையும் நான் எப்போ ஆண்டர்பிரினர்ஷிப்பை பற்றி பேச ஆரம்பித்தேனோ அப்போ என்னுடைய பிஸ்னஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. என்னால் 100கணக்கான பேர் பிரயோஜனம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. நான் கண்ணால் பார்த்துட்டு இருக்கேன், வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ ஒருத்தர் பணம் இருக்குது, சின்ன அளவுலையோ பெரிய அளவுலையோ வச்சுக்கோங்களேன். அவர் வந்து மிஸ்டர் அஃப்சல் கானை வந்து தொடர்பு கொள்கிறாரு. எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இம்போர்ட் ஐட்டம் ஏதோ ஒன்று எனக்கு பண்ணி கொடுங்க, அதை நான் வந்து இங்கே பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறார். அதுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் கைட் பண்ணுவீங்க? இல்லை சார், இப்போது யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து பணம் இருக்குது, நான் வந்து இது மாதிரி பண்ணுறேன்னா நான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுவேன், உங்கள் பணத்தை எடுத்து பின்னாடி வச்சுருங்க. நீங்கள் பணம் இருக்குன்னு நீங்கள் யார்கிட்ட போய் சொன்னாலும் அந்த பணத்தை வச்சு அவன் என்ன பண்ணுவான்னு மட்டும் தான் யோசிப்பான். நான் எப்போதுமே எந்த கஸ்டமராக இருந்தாலும் சரி, சார் முதல்ல உங்கள் டைமை போடுங்க, உங்கள் உழைப்பை போடுங்க, எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள், அப்புறமா நீங்கள் பணத்தை போடுங்கன்னு தான் சொல்லுவேன். அது ஒரு சின்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, பெரிய ப்ராடக்டாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நான் வேலையில் இருக்கிறேன், நான் வேலையை விட்டு நின்றுறேன், நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வருவாங்க, எவ்வளோ பேர் வராங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், தயவுசெய்து வேலையை மட்டும் விட்டுறாதீங்க. வேலையில் இருந்துகிட்டே ஒரு டைமிங்கில் உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்கள் டயத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்புறமா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால் எந்த காரணத்தை கொண்டு என்கிட்ட பணம் இருக்குன்னு மட்டும் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. என்னுடைய இது சஜஷன். ஓகே, ஐடியாவோட வரணும். ஆமாம், ஐடியாவோட வரணும். அவங்கள ஒரு பிராண்டாக மாற்றிடுவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக சார். இப்போது ஒரு மோனோபோலியாக மாற்றிட முடியுமா? இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து, இப்போ நீங்கள் சாராக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து நார்மலாக ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட சொல்கிறீங்கன்னா, வெளியில் நின்று ரோட்டில் பார்த்துட்டு ஒருத்தரை பார்த்து சொன்னீங்கன்னா அவனுக்கு மண்டையில் அவ்வளோ உரைக்காது, அவங்களுக்கு மண்டையில் உரைக்காது. நீங்கள் இதே டிவிலேயோ ஃபோன்லேயோ சொன்னீங்கன்னா, ஃபோனை பார்த்துட்டு நீங்கள் பேசும்போது ஒரு எஃபெக்ட் இருக்கும். உண்மை. அதே மாதிரி தான் ஒரு நார்மலாக ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு 200 300 வாங்குறதுக்கும், இதே லீவிஸ் ஜீன் போய் 10,000 வாங்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஒன்று நான் சொல்ல வரல. மேபி கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கலாம், ஆனால் வந்து அந்த ரேஞ்சுக்கு அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்து இருக்காது தான். இருந்தாலும் அந்த பேருக்கு அந்த பிராண்டுக்கு நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்ம மனசு நம்மளுடைய எல்லாமே போய் ஏன் வாங்குறோம்னா அது வந்து இது வந்து எப்படின்னா சைக்காலஜிக்கல் விஷயம்னு சொல்லலாம். காலங்காலமா. அதே மாதிரி தான் இன்னைக்கு நிலைமைக்கு நீங்கள் எந்த பொருள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு பொருளை நீங்கள் கொண்டு வந்து மார்க்கெட் ரேட் இதுப்பா நான் இந்த ரேட்டுக்கு தரேன்னு சொல்லி விற்றா தொடர்ந்து உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு பிராண்டை உருவாக்கி விற்றா தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக மாற முடியும். ஓகே, இப்போ பிராண்டை உருவாக்கி தரேன், அதுக்கு கைட் பண்ணுறேன் என்டர்பிரினர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிறதுனால நான் அதை கேட்குறேன். இப்போ வந்து நான் ஸ்டேஷ்னரி பண்ணணுன்னு வரேன். ஓகே சார், எனக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம் பண்ணணுன்னு ஆசை, எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது, கார்ப்பரேட்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கான்டாக்ட்ஸ் இருக்குதுன்னு நான் வரேன். ஆனால் நான் வந்து என்னோடய முதலீடு ரொம்ப கம்மி, ஒரு 10 லட்ச ரூபா தான் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் அஃபான்ட் வந்து கேட்குறேன், நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. அதே சமயத்தில் இன்னொருத்தர் வந்து 1 கோடி ரூபா பட்ஜெட்டில் கேட்குறாரு. நீங்கள் எப்படி 2 பேரையும் பிராண்ட் ஆக்குவீங்க? ஓகே சார், நல்ல கேள்வி. இப்போ பாருங்கள், நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது நட்ராஜ் ஜாமெட்ரி பாக்ஸ்னால் தெரியாத ஆள் யாரு? ஆமாம். ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு நட்ராஜ் ஜாமெட்ரி பாக்ஸ் தெரியும். ஏன்னா அவன் மார்க்கெட்டிங்கும் பண்ணல, அவங்க வந்து மார்க்கெட்லேயும் இல்லை, இருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. பட் ஆனால் மார்க்கெட்டில் இல்லாத சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஏன்னா அதை விட நிறைய பிராண்ட் வந்துருச்சு. பாருங்கள், ஒரு பொருளை எடுத்திங்கன்னா இந்த பொருளை மோனோபோலி ஆக்குறது எங்களுடைய
எங்களுடைய அஜெண்டாவே அதுதான். ஒரு கஸ்டமர் வராங்க, நான் இந்த பொருள் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி பார்த்து, அவங்கக்கிட்ட காசை வச்சு நாங்கள் கெப்பாசிட்டி பார்க்குறதில்ல, அவங்களுடைய அந்த 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 ஸ்பீடு, அந்த ஆர்வம், அதை வச்சு தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம் வராங்க. ஸ்டேஷனரி ஐட்டம்ன்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 கோடி மாணவர்கள், 60லேருந்து 70 கோடி மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே ஸ்டேஷனரி ஐட்டம் தேவைப்படும். அப்போ அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பாருங்கள். ஆனால் எவ்வளோ கம்பெனி இருக்குது, சைனாவும் இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் 10 லட்சம் வராங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 1 கோடி வராங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அப்படி நம்ம பிரிக்க முடியாது. யாருக்கு வந்து பிஸ்னஸ் தொடர்ந்து பண்ணுறதுக்கு உண்டான அந்த அந்த திறமை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ண முடியும். இப்போது ஒரு கஸ்டமர் வந்து நான் 1 லட்சம் தான் பண்ணுவேன் மாதம் அப்படின்னு சொல்லி நான் மோனோபொலி ஆக்குங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவருக்கு நம்ம எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோம், சப்போர்ட்டும் பண்ணுவோம். ஆனால் ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வராரு, 1 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஸ்டேஷனரி பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதே ஃபார்முலாவை நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? கண்டிப்பாக இவங்களோட அவங்க பயங்கரமாக பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால அந்த விஷயத்துக்காண்டி நான் வந்து இவங்க தனியாக அவங்க தனியாக நான் பண்ண முடியாது. மேபி ப்ராடக்டை மாற்றலாம். இப்போ ரப்பர் வந்து இப்படி தான் ஒரு ரப்பர் இந்த சைஸ் இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு ஒரு ரப்பர் பிராண்டு போடலாம், அவங்களுக்கு ஒரு ரப்பர் பிராண்ட் போடலாம். நான் சொல்கிறது ஸ்டேஷ்னரி. இப்போ நீங்கள் வேறு பொருட்கள் நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஒரு மோனோபொலினா சரி இவரை தவிர நாங்கள் எவ்வளோ கஸ்டமருக்கு நாங்கள் வந்து ஒரு வால் வீடியோ டிவி இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கஸ்டமர் வந்து எங்ககிட்ட பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட நிறைய ஆர்டர் கொடுக்குறவங்களாம் எங்ககிட்ட வந்திருக்காங்க. பட் ஆனால் இல்லைங்க, நாங்கள் வந்து அவங்ககிட்ட தான் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஏன் அவங்ககிட்ட பண்ணுவோம்னா, நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரியோட டையை போட்டுருவோம். 1 இயருக்கு நாங்கள் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம்னு சொல்லி இவங்களும் அவங்களும் சேர்ந்து கான்ட்ராக்ட் போட்டுருவோம். அந்த கான்ட்ராக்டுக்கு ஏற்றாப்புல நானும் உபயோக பண்ணுவேன், அவங்களும் எனக்கு உபயோக பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் போயிட்டு இன்னொரு கஸ்டமரை வர வச்சு அந்த பொருளை என்னால் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அவ்வளோ மோசமானவன் அப்படி ஒரு பிஸ்னஸ்க்கான என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காண்டி நான் வந்து பண்ணவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. பொருளுக்கு தகுந்த மாதிரி, மார்க்கெட் சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். அவ்வளோதான் சார், சூப்பர். இதுதான் பொருளுக்கு ஏற்றாப்புல, மார்க்கெட் சைஸ்க்கு ஏற்றாப்புல. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னடான்னா, கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல தான். ஏன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து 10 பிஸ்னஸ் பண்ணுவாங்க, 11வது பிஸ்னஸாக இதை தொட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எங்களுடைய டீமுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. எப்படி ஒத்துழைக்க மாட்டாங்கன்னா, அவங்க வந்து எனக்கு கண்டெய்னர் இறக்கி எனக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சா போதும்னு நினைப்பாங்க. ஒரு பேஷன் இருக்காது. அப்போ அவங்களுக்கு முன்னாடி எனக்கு எப்படா வேற ஒரு கஸ்டமர் வந்து இந்த பிஸ்னஸ் நம்ம கொடுக்கலாம் நல்லா காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கே தோணி ஆமாம், எங்களுக்கே தோணும். பிகாஸ் வந்து நம்ம எவ்வளோ பேர் நாங்கள் ஒரு 15 to 18 இயர்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். எவ்வளோ கஸ்டமர் வந்து ஒரு 4-5 ப்ராடக்ட்டு பெரிய பிரம்மாண்ட மோனோபோலியாக சவுத் இந்தியா, நார்த் இந்தியா அளவுக்கு பயங்கரமாக வளர்ந்துருக்காங்க. இதே மாதிரி மலேசியாவில் ஒரு பெரிய கஸ்டமர் நல்லா வளர்ந்துருக்காங்க, யூகேயில் பெரிய கஸ்டமர் வளர்ந்துருக்காங்க, துபாயில் வளர்ந்துருக்காங்க. ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு பொருள் வந்து நான் வாங்கி விற்கணும்னு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதாவது நார்மலாக ஒரு பொருள் என்ன ரேட்டுங்க, இது கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி லேண்டிங் காஸ்ட் இவ்வளோ ஆகும் நாங்கள் சொல்லுவோம். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறோம், அதாவது இப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இல்லைனா ஒருத்தவங்க ஆல்ரெடி அவங்க அப்பா காலத்துலேருந்து ஹோல்சேலாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் பையன் வந்து அந்த சீட்டில் உட்காருவார். அவர் வந்து எங்ககிட்ட வருவார், எங்கள் பிராண்டை நாங்கள் பயங்கரமாக பெருசாக்கணும், இந்த பிஸ்னஸை நான் பயங்கரமாக பெருசாக்கணும்னா அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சொல்லுவோம், நீங்கள் முதல்ல தமிழ்நாடை யோசிக்காதீங்க, வேர்ல்டை யோசிங்க, உலகம் ஃபுல்லாக விற்கணும்னு நினைங்க. நம்பர் 1. 2வது வந்து இதோடைய டேட்டாஸை முதல்ல நாங்கள் எடுத்து கொடுப்போம். நாங்கள் இதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கள் கம்பெனியில் முக்கியமாக இதுக்குன்னு நாங்கள் வந்து ஒரு சோர்சிங் டீம்னு ஒன்று வச்சுருக்கிறோம். அந்த டீம் வந்து இந்த பொருள் எந்த நாட்டில் சீப்பாக கிடைக்கும் அதை நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம். 1. 2வது வந்து இது வந்து எந்த நாட்டில் நல்லா போகுது. இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு பொருள் விற்றீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கலான்னு வைங்க. இதே நீங்கள் அமெரிக்காவில் போய் விற்றீங்கன்னா 1500 ரூபாய்க்கு விற்கலாம். அந்த 1500 ரூபா விற்கிறதுக்கு என்ன வழி அவங்ககிட்ட சொல்லுவோம். அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் நீங்கள் பண்ண வேண்டியதான்னு கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்களே வந்து ஏன் நீங்கள் ஆர்டர் பண்ண, நீங்கள் ஏன் உருவாக்குறீங்க. இப்போ எங்கள் வேலையே என்னென்னா, நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர். நான் வந்து இதில் மோனோபொலி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கோர்ஸ் தான். ஆமாம், என்னுடைய விஷயத்தில் நான் மோனோபொலி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஒருத்தரையும் நீங்கள் உங்கள் விஷயத்தில் மோனோபொலி ஆகணும்னு நினச்சி பிஸ்னஸ் பண்ணால் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஆனால் அதுக்குன்னு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போது இது வந்து எப்படி ஒரு பொருளை மோனோபொலி ஆகுது. இன்றைக்கே அது மோனோபொலி உங்களால் ஆக முடியும், இல்லை 1 வருஷத்தில் ஆக முடியாது, 10 வருஷத்தில் ஆக முடியாது. உங்கள் புள்ள காலத்தில் கூட நீங்கள் அது மோனோபொலி ஆகலாம். ஆனால் அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் நீங்கள் இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ப்ராடக்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணுறது, பொருள் வாங்குறது, மிகப்பெரிய சந்தைங்கிறது சைனான்னு நம்ம எல்லாருமே பேசுகிறோம், தெரியும்.
இதை தாண்டி மற்ற நாடுகள் என்ன வாய்ப்புகள் இருக்குது? நிறையா இருக்குது சார். வியட்நாம் இருக்குது, பேங்காக் இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து எவ்வளோ பொருள் போகுது தெரியுமா? ஒரு ஊதுபத்தி நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, ஊதுபத்தி உலகம் ஃபுல்லாக செம்மையாக போகுது. நல்ல கவர்மெண்ட் கூட நம்மளுக்கு அதுக்கு நம்மளுக்கு மானியம்லாம் தராங்க. ஓகே. ஆனால் நீங்கள் உங்கள் வேலை என்னடானா உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் மார்க்கெட் பண்ணணும். இப்போ எல்லோரும் வராங்க, எனக்கு பையர் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றி விட்றோம். பையர் சொல்கிறது வேற, நீங்கள் உங்கள் ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணி உங்கள் ப்ராடக்டை அவங்க கேட்க வைக்கிறது தான் உங்கள் பிஸ்னஸ்ஸு. உங்கள் ப்ராடக்ட்டை அவங்க கேட்க வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து அப்படி கேட்டுறாங்க. எல்லாருமே எல்லாருமே கேட்குறாங்க. 2 கேள்வி என்கிட்ட மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் சார். ஒன்று வந்து நீங்கள் அதை பண்ண வேண்டியதானே, பையர் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. சார் பையர் சொல்கிறது வந்து அது இல்லை கிடையாது, இல்லை வேலை கிடையாதுன்றதோட அவங்கக்கிட்ட இது பிஸ்னஸோடைய அந்த இது தானே நாங்கள் சொல்கிறோம். இந்த ப்ராடக்ட் இங்கே கொண்டு வந்தால் இங்கே இந்த ரேட்டு. இப்போ பாருங்கள், ஒரு பொருள் வந்து இப்போ சைனாவில் ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிது. அந்த பொருளை வந்து இங்கே நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம், 200 ரூபாய்க்கு விற்கிறோம். அது மட்டும் இன்றைக்கி காலகட்டத்தில் பிஸ்னஸ் இல்லை, பலவிதமான பிஸ்னஸ் இருக்குது. ஓகேவா? பலவிதமான பிஸ்னஸ் தான். எப்படிப்பட்ட பிஸ்னஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், எங்ககிட்ட ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நல்ல கண்ட்ரியில் இருக்கிறாங்க. அந்த கண்ட்ரி வந்து எப்படின்னா, அவங்க வந்து அந்த கண்ட்ரியில் உள்ள எல்லா சூப்பர் மார்க்கெட்டுக்கும் அந்த ரேக் இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம், அது சப்ளை பண்ணுறாங்க. ஓகே. இப்போ அவங்க எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க, எங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் எங்கே சீப்பாக கிடைக்குதுன்னு காட்டுறோம். அப்போ கால்குலேஷன் பண்ணுறாங்க, லேண்டிங் காஸ்ட் சொல்கிறோம். அப்போது என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கடைக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு. இம்போர்ட் பண்ணுறாங்க, அது விற்கிறாங்க. இப்போ அவங்க மோனோபோலி ஆகிட்டாங்க. 2 கண்ட்ரியில் அவங்க மோனோபோலி. நீங்க இந்தியாவில் மட்டும் யோசிக்க கூடாது. இப்போ எங்க சூப்பர் மார்க்கெட் அவங்களுக்கு வந்த ஒரு பிரச்சனையே எல்லாரோட பிரச்சனையாக யோசிச்சு அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அவங்க பிராண்ட் ஆகிட்டாங்க. அதேதான் சார். இதுதான் சார் பிஸ்னஸ் உடைய ஃபார்முலாவே. நீங்க எங்க அப்பா சொல்லுவாரு, சுவிட்சர்லாண்டில் போய் ஐஸ் கட்டி வைக்கணும் பாரு, அதான் திறமை. நீங்க வந்து இங்க வெயில் காலத்துல வந்து ஐஸ் கட்டி விற்கிறது திறமை இல்லை, சுவிட்சர்லாண்டில் போய் ஐஸ் கட்டி விற்கிறது தான் திறமை. எப்படி ஐஸ் கட்டி விற்க முடியும்? விற்கிறாங்களே அங்க. நீங்க வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க. அந்த மாதிரி அப்போ நம்ம வந்து பிஸ்னஸை உருவாக்கணும். இன்னொன்று சார், பொதுவாகவே மனித மூளையை யோசிக்க நீங்கள் ஏன் பண்ணலன்னு கேட்குற மாதிரி இப்போ பார்க்குறவங்களுக்கு அந்த சந்தேகம் வரலாம். அவங்க சார்பாக நானே இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ லேண்டிங் காஸ்ட் நம்ம மறுபடியும் மென்ஷன் பண்ணுறதுனால பொதுவாக மனுஷனுக்கு வந்து ஒரு மனுஷனை தான் நம்ப முடியும். ஆனால் நம்மளோட மனுஷன் மேலே தான் அவன் சந்தேகமும் படுவான். இது மனுஷனோட இயல்பு. இவங்க லேண்டிங் காஸ்ட்னு ஒன்று சொல்கிறாங்களே, இதில் இவங்க ஏதாவது வச்சுருப்பாங்களா மார்ஜினு பொருளில் சேர்த்தி அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? இப்போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் சார். இப்போ இதில் தான் நஷ்டமும் படுவாங்க எல்லாருமே. இப்போ எப்படின்னா, இது பேர் வந்து புரோக்கரேஜ் சார்ஜஸ்ம்பாங்க. நீங்கள் ஒரு வீடே வாங்கி யாராவது கொடுத்தா கூட அவன் ஒரு 2% இவங்க ஒரு 3% நம்ம கண்ணுக்கு தெரியும். திடீர்னு அங்கே அவன் ஒரு 5% வாங்கியிருப்பான், இவன் ஒரு 5% வாங்கியிருப்பான். இதனால நஷ்டமாயிருவோம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வீடு எவ்வளோக்கு நான் வாங்கினேன் அப்படின்னு 2 பேருமே பேசிப்போம். நான் இவ்வளோக்கு தாண்டா கொடுத்தேன்னு சொல்லுவோம். அப்போ உடனே அவன் நடுவில் போனவனை பார்த்து அடப்பாவை என்னை ஏமாற்றிட்டேன்னு சொல்லுவோம். இது வந்து காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது நாங்கள் இது வந்து நான் வந்து தைரியமாக சொல்லுவேன், மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன நாங்கள் மாறுபட்டு நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபேக்ட்ரிக்காரங்களையும் உங்களையும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி விட்ருவோம். ஓகே. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி. நம்பர் 1. 2வது வந்து எங்களுக்குன்னு இவ்வளோ தான் சார்ஜஸ்ன்னு சொல்லி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிடுவோம். ஓகேவா? ஆனால் அதனால் அதை பற்றி நீங்கள் சுத்தமாக 1% கூட வரி பண்ண தேவையில்ல. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ராடக்ட் யாராக இருந்தாலும் சரி, நானாக இருக்கட்டும், இப்போ இவர் வந்து ரொம்ப நல்லவர்ப்பா இருக்கட்டும், ஆனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சூதாரிப்பாக வாங்கணும். ரொம்ப கரெக்டாக பார்த்து, ஆமாம், கரெக்டாக பார்த்து வாங்குறதுல தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுவீங்க. ஏன்னா பர்ச்சேஸில் தான் ரொம்ப முக்கியம். சேல்ஸ் வந்து எப்படி அந்த பர்ச்சேஸில் சூதானம் இல்லைன்னு தானே நாங்கள் அஃபாண்டே வரோம். அது ஓகே, பட் நாங்கள் கைட் பண்ணுறோம். இருந்தாலும் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும் சார். கண்டிப்பாக நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் வாங்க. இல்லை உங்க கிரியேட் பண்ணாட்டாலும் நாங்கள் சொல்லுவோம். அதுக்காண்டி அதுதான் சொல்கிறேன். நீங்கள் யாருமே சரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிளைண்டாக இருந்தீங்கன்னா
நீங்கள் வந்து நம்மளை பிளைண்ட் ஆக்கிடுவாங்க. ஆமாம், பிளைண்ட் ஆக்கிடுவாங்க சார். அது ஃபேக்ட்ரிக்காரனாக இருந்தாலும் சரி, இல்லை ஷிப்பிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை சோர்சிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே உள்ள கிளியரிங் ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துலையாவது நீங்கள் வந்து அதில் டவுன் ஆகிடுவீங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த கூட சொல்ல தேவையில்ல, வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி பயங்கரமான காம்படிஷன் வேர்ல்டாக இருக்குது. அவனோட இவன் ₹1 கம்மியாக இருந்தால் நான் உடனே அங்கே போயிடுவேன், என்னோட இன்னொருத்த ₹2 கம்மியாக இருந்தால் நான் அங்கே போயிடுவேன். எப்படி கம்மியாகும்? இதெல்லாம் கரெக்டாக எதுலேயும் கவுராமல் நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர். இப்போ அஃபான்ட்ட வந்து உதவி கேட்டு அதன் மூலமாக வந்து மிகப்பெரிய லெவலில் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக. அதில் பேர் குறிப்பிட்டு சொல்லலாமா 2-3 பிராண்டு? இல்லை சார், சொல்லக்கூடாது. அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. ஆமாம் சார். ஓகே, நாங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் தான். ஓகே, ஓகேவா. இப்போது ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் பலவிதமான பிஸ்னஸ் சினாரியோ இன்றைக்கி மார்க்கெட்டை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்டீரியர் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஒரு பிஸ்னஸ் செட்டப் எப்படின்னா, அவங்களுக்கு வந்து இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸ் வரும், ஒரு வீடு கட்டுவாங்க, அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஓகே. ஆனால் வீடே கட்டிட்டு இருக்காங்கல்ல, அவங்களே எங்ககிட்ட எவ்வளோ பேர் வராங்க. ஓ, எனக்கு இட்டாலியில் இந்த சோஃபா தான் வேணும்னு கேட்பாங்க. அதே சோஃபாவை வேற ஒரு கண்ட்ரியில், மேபி சைனாவாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியாக இருக்கட்டும், அங்கே வந்து அந்த விலையோட 80% கம்மியாக சேம் குவாலிட்டியில் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஓகே. இன்டீரியர் எனக்கு இவ்வளோ ரூபாவில் எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த ப்ராஜெக்டை நாங்கள் எடுத்து 40 to 50% கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருக்குறோம். இது மாதிரி ஒரு பிஸ்னஸும் இருக்குது. அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் பயனடைகிறவங்க எவ்வளோ பேர் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. நம்ம கம்பெனி மட்டும் இல்லை, இதுவே இந்த மாதிரி பண்ணிவிட்டு உடனே அந்த பிஸ்னஸே அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தர் பெரிய கொடிகட்டி பறந்துட்டு இருக்காரு. ஓ, ஓகே. ஓ, புரியுது. இப்போ வந்து நிறுவனத்துக்கான தேவையாக மட்டும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது. ஆமாம், இண்டிவிஜுவலாக என் வீட்டு தேவையும் நான் வந்து பண்ணிக்கலாம். இது நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இப்போ இதே ஒரு பிஸ்னஸாக ஒருத்தர் மாற்றிட்டாருன்னு, அந்த சூப்பர் மார்க்கெட் கதை தான் இவருக்கும் இதே சேம் தான். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய கவர்மெண்ட்டு ஆர்கனைசேஷனு, கவர்மெண்ட்டுன்னே வைங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருந்திருக்கு. கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு தேவைப்படுற அந்த டேபிள் பார்த்தீங்களா, அந்த டேபிள் வந்து அவங்க வந்து டெண்டர் விட்டாங்க. நான் போய் அங்கே போய் நம்ம அந்த கண்ட்ரியில் போய் நம்ம டெண்டர் எடுத்தோம். டெண்டர் எனக்கு கிடச்சிச்சு. நான் சொல்கிறது ஒரு கொரோனா 2021 இருக்கும். அப்போ அந்த டெண்டரில் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 300 சேரோ 200 சேரோ தான், 350 சேரோ ஏதோ ஆர்டர் வந்துச்சு. நம்ம சைனாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த கண்ட்ரியில் நம்ம இறக்குமதி பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ அவங்களுடைய ஆல் ஓவர் கம்பெனி, அதே மாதிரி எத்தனை கம்பெனி இருக்கோ, இந்த டேபிள் ஃபுல்லாக நானே ஒரு மோனோபோலி ஆகிட்டேன். ஓ, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏன்னா அந்த ப்ரைஸ் காஸ்ட், அந்த குவாலிட்டி, 3 years வாரண்டி நான் கொடுத்தேன். என்கிட்ட அந்த நேரத்தில் ஒரு ஐடியாலாம் இல்லை, இறங்கிட்டோம். பட் ஆனால் அதுவே ஒரு பிஸ்னஸாக அமைஞ்சிச்சு. ஓகே, ஓகேங்களா. இப்போ ஹவுஸ் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த நம்ம கூட்டுறது, மோப்பு, இது நாங்கள் வந்து முதல்ல நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம். அது வந்து எல்லா ஷாப்ஸுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணோம். அந்த மெத்தட் தான் சார். இப்போ என்னாச்சு, அந்த ப்ராடக்ட்டு நாங்கள் தான் பெஸ்ட்டாக கொடுக்குறோம். இப்போது அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் வந்தாலும் நம்ம அதில் தனிப்பட்ட முறையில் தனியாக தெரிஞ்சிருவோம். பெதர் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது பெதர். இப்போ ஈரோடு மகேஷ் மாதிரி ஏகப்பட்ட ஆங்கர்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஈரோடு மகேஷை கூப்பிட்ருக்கீங்க, நிறைய பேர். அந்த மாதிரி அஃபான் மாதிரியே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இந்த மாதிரி பிஸ்னஸை க்ரியேட் பண்ணி தரத்துக்கு. நான் ஏன் அஃபான்ட்ட வரணும்? ஓகே, அதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? பர்சனல் டச் இருக்கும் பிரதர். ஓ, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போது நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கலாம், எல்லாம் ரைட்டு தான். நம்ம வெப்சைட்ஸ் இருக்குது, இல்லைனா சோர்சிங் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, ஷிப்பிங் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, வேறு ஒருத்தர் இண்டிவிஜுவலாக தனியாக பண்ணித்தரவங்களே இருக்காங்க. இதே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சைனாக்கே போனீங்கன்னா ரோட்டில் கூட நிற்பாங்க, வாங்க சார் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்கும் சார். இப்போது இந்த பிஸ்னஸ் இருக்கே, நம்பிக்கை சார்ந்த பிஸ்னஸ் சார். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தன் இம்போர்ட் பண்ணுறாந்தா, அந்த 10 லட்ச ரூபா யாரை நம்பி கொடுப்பான்? கரெக்டு. ஓகேங்களா. முழுக்க அப்சல் நம்பி தான் கொடுப்பான். ஆமாம், இதுதான் விஷயம் சார். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதனால் இது வந்து பர்சனலான ஒரு ஃபீல் ஆகணும். ஈவெண்ட், அதாவது எனக்கு எப்போதுமே ஆப்ஷன் பிடிக்காது. இவன்ட்ட போகலாமா அவன்கிட்ட போகலாமான்னு சொல்லக்கூடாது, இவங்கிட்ட தான் போகணுன்னு வரணும். வெரி குட். அதே மாதிரி என்கிட்ட தான் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி அவங்களுக்கும் நம்ம அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ பர்சனல் டச்சுங்கிறது நீங்கள் சொன்னதுனால அதை ஒட்டி ஒரு கேள்வி. என்றைக்குமே வந்து பர்சனல் டச் வந்து டேர்ம்ஸ் கரெக்டாக போகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். டேர்ம்ஸ் என்றைக்கு கொஞ்சம் பிரேக் ஆகுதோ அன்றைக்கி வந்து 2 பேருமே பிடிக்காமல் போயிடும். ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வரப்போ, ஷிப்பிங்கில் இல்லை பொருள் உடஞ்சிருது, பொருள் காணாமல் போயிடுது,
இல்லை வந்து போர்ட்டில் ஹார்பரில் ப்ராப்ளம், ஏதாவது சம்திங் நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஸ்டேஷனரி எடுக்கிறேன் 10 லட்ச ரூபாய்க்கு, நான் வெளியில் ஸ்கூல் காலேஜஸ்க்கு அந்த டைமில் தரேன்னு சொல்லியிருப்பேன், லேட் ஆகிடுச்சு, பிரச்சனையாகுது, அப்போ வந்து அஃபான் எப்படி கூட நிற்கும்? சார் எப்போதுமே பாருங்கள் சார், நாங்கள் ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் சொன்னீங்களா லேண்டிங் காஸ்ட்டு, அது மாதிரி லேண்டிங் காஸ்ட் ஒன்று கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்கிறது என்னென்னா ப்ரொசீஜர் சொல்லிடுவோம். அதாவது கண்டெய்னர் லோடிங் ஆகிறதுலேருந்து இங்கே வந்து உங்கள் கையில் வந்து சேர்கிற வரைக்கும் என்னென்னலாம் நடக்குன்ற ப்ரொசீஜரை அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் நாலேஜ் இல்லாமல் வருவாங்க. அந்த நாலேஜ் இல்லாமல், அதாவது பிஸ்னஸ் நாலேஜ் இல்லை, கஸ்டம்ஸ் நாலேஜு, கிளியரன்ஸ் நாலேஜு. இப்போ ஒரு லாரிக்காரங்க வந்து ரெடியாக நிற்பாங்க, லேபர் வந்து லோடிங் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக்கு மட்டும் இல்லை, சும்மாவே வரமாட்டாங்க. ஓகே, மழை பயங்கரமாக ஊற்றும், ஜாமானை ஏற்றிடுவோம், அந்த துணி போட முடியாத ஒரு சூழ்நிலை ஆகும், தண்ணி பற்றும். ஓகே, இது மாதிரி அங்கே சைனாவில் வந்து ஒரு அந்த சில நேரத்தில் பீக் சீசனில் வந்து ஒரு ட்ரெய்லருடைய காஸ்ட் வந்து 1000 ஆரம்பின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு 5000 ஆரம்பி கேட்பான். அங்கெல்லாம் எப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத ரேட்லாம் கேட்பாங்க. இங்கே எப்படி நம்ம ஆம்னி பஸ்ஸு ப்ராப்ளம் வருதுல்ல, தீபாவளி டைமில் வருதுமே, அந்த மாதிரி அங்கே நிறைய ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி அதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை, கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். பிஸ்னஸ்னாலே ப்ராப்ளம் தான், ப்ராப்ளம் சால்விங் தான் வந்து பிஸ்னஸுடைய சக்ஸஸ் ஃபார்முலாவே. இப்போ பாருங்கள் நாங்கள் எப்படி இதை கையாளுவோம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல 2ஆக பிரிப்போம் ப்ராப்ளத்தை. இந்த ப்ராப்ளமு என்னால் நடச்சா அவரால் நடச்சா, அதாவது என்னால் எங்களுடைய ஹேண்டிலிங்கில் நடச்சா இல்லை கிளைண்ட் இயற்கையாக நடந்துச்சா. கிளைண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை, கிளைண்ட் நம்ம பையர் சொல்லுவோம் வாங்குறீங்களோ அங்கே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 மந்த்ஸு ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி ஒரு கப்பல் எரிஞ்சிருச்சு. அதில் நம்ம கஸ்டமருடைய 3 கண்டெய்னர், 2 கண்டெய்னர் இருந்துச்சு, 2 கண்டெய்னருடைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பெரிய ஒரு 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 பெரிய விஷயமா நான் அதை நினைக்கிறேன். மொத்தமே 8 கண்டெய்னரோ 10 கண்டெய்னர் தப்பிச்சிச்சு, அதில் நம்ம 2 கண்டெய்னர். அது எல்லாம் பைலக். ஆமாம் பைலக், பட் ஆனால் இன்சூரன்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து இந்த இன்சூரன்ஸ் இருக்கிறனால இந்த கண்டெய்னர் எரிஞ்சு அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. இப்போ இது வந்து இயற்கை சம்மந்தப்பட்டது, இதனால கஸ்டமருக்கு நாங்கள் கூட தான் நிற்போம், ஆனால் ஃபைனான்ஷியலாக எதுவும் பண்ண முடியாது. புரியுது உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது நேர்மையான, ஆமாம் நேர்மையான இது. ஓகே, இப்போ என்ன நடக்குதோ நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 137 காட்டன் அவங்க ஏற்றி விட்றாங்க, 137 காட்டன் நாங்கள் லோடிங் பண்ணுறோம், 136 காட்டன் தான் அவனுக்கு போய் சேருது, ஒரு காட்டன் காணும். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் பொறுப்பு எடுத்துப்போம். ஓகேங்களா? கண்டிப்பாக நாங்கள் பொறுப்பு எடுத்துகிட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும். ஓகே, சரி, ஒரு பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு, அப்போ டேமேஜ் ஆனால் அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்கு 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, என்ன பண்ணலாம், உண்மையிலே காணாமல் போச்சா? ஏன்னா இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லை சார், எல்லாத்துலேயும் கேமரா இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துலையும் கேமரா இருக்குது, இம்போர்ட் பண்ணுற இடத்துலையும் கேமரா இருக்குது, அவங்க இடத்துலையும் கேமரா இருக்குது. ஸோ ஒரு வெரிஃபை பண்ணிடலாம், ஸோ யார் மேலே மிஸ்டேக். இது மாதிரி நிறைய கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு வந்திருக்கும், ஆனால் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம கேமராவில் ப்ரூஃபும் பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் வந்து பக்காவாக இது மாதிரியும் எங்களால் வந்து நாங்கள் இப்படி தாங்க, நாங்கள் தாராளங்க நீங்கள் என்ன சொன்னாலும் ஒத்துப்போம் அப்படி எங்களால் சொல்ல முடியாது. ஒரு என்கொயரிக்கு அப்புறமா அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை கண்டிப்பாக செஞ்சுட்ருப்போம். இல்லைங்க உங்கள் பொறுப்பு தான், எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஆனால் வந்து அதுக்காண்டி எல்லாமே எங்கள் பொறுப்புன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். டிப்ளமேட்டிக்கான ஆன்சர் இல்லை, டிப்ளமேட்டிக்காக தானே சார் பண்ண முடியும் இது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறீங்கன்னா நான் வந்து கேமரா வீடியோக்காண்டி எல்லாம் நான் பண்ணிடுறேன் சார் அப்படி சொல்ல முடியாதுல்ல. கரெக்டு தான், எல்லாத்துலேயுமே சிலது பண்ணலாம், சிலது நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ டெய்லி பேசிஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ டோரை திறந்தோன்னு ஒரு பொருள் கீழே விழுந்துரும், உடஞ்சிரும், இது எங்கள் பொறுப்பு. புரியுது. அது வந்து இல்லை சார் இது இயற்கைன்னு சொல்ல முடியாது. கரெக்ட், ஏன்னா உடஞ்சிருக்கு. உண்மை உண்மை. ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து அவர் எடுக்கும் போது உடஞ்சி ரத்தமே ஊற்றிருக்கு இது அந்த ஃபிஷ் டேங்க்கு. அப்போ என்னாச்சு, அவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ அவங்களுக்கு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். இந்த மாதிரி நடந்திருக்கு. புரியுது. ஆமாம், இதே மாதிரி ஒரு சில கஸ்டமர் வந்து அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது, ஆனால் இந்த மாதிரி காணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து கேமரா வச்சு பயங்கரமாக என்கொயரி பண்ணி அந்த உண்மையான கஸ்டமரை கண்டுபிடிச்சி இதெல்லாம் ப்ரூஃப் காட்டியிருக்கிறோம் நான். இது மாதிரி எல்லா பக்கமும் இருக்குது சார், குவாலிட்டி டீம்னு ஒருத்தர். புரியுது சார். எனக்கு இன்னொரு கேள்வி, இப்போ வந்து ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்டை கேட்டவங்ககிட்ட வந்து அந்த ப்ராடக்ட் மூலிமா உங்களுக்கு சில விண்டோஸ் ஓப்பன் ஆயிருக்கா? நிறையா சார், நிறையா இருக்குது இந்த மாதிரி. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைனாலே இல்லை, ஒரு கண்ட்ரி ஏதோ ஒரு கண்ட்ரி ஒருத்தர் சொல்கிறாரு,
அந்த கண்ட்ரியில் இந்த பொருள் சீப்பாக கிடைக்கும் சார், எனக்கு இறக்கி கொடுங்கன்னா நீங்கள் பண்ணுவீங்களா? சார் அதுதான் சார் நிறைய கஸ்டமர் வராங்க. இப்போ வர்றவங்க எல்லாருமே வந்து எனக்கு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களாம் வந்து நம்மகிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு நாலேஜ் மட்டும் தான் கொடுக்குறோம். அவங்க நாலேஜ் கொடுத்து அவங்க யோசிச்சு வர்றதுக்கு பல நாட்கள் ஆகுது. ஓகே. ஏன்னா அவங்களையும் நம்ம கைடு பண்ணுறதில்ல. இப்போவே இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லை இப்போவே வாங்க சைனாக்கு போங்க எல்லாம் பண்ணுங்கன்னு நாங்கள் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி கைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க, உடனே பண்ணாதீங்க தான் நாங்கள் நிறைய கைட் பண்ணுறோம். நிறைய பேருக்கு நாங்கள் இ-காமர்ஸ் ப்ரொமோட் பண்ணுறோம். ஓகே. ப்ராடக்ட் எடுத்து வந்தால் இ-காமர்ஸ் முதல்ல விற்க பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள், நாங்கள் நிறைய ப்ரொமோட் பண்ணுறோம். ஆனால் நிறைய பேர் ப்ராடக்ட்டோடு தான் சார் வருவாங்க. ஓகே. மேக்ஸிமம் 60 to 70% வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் தான் வராங்க. ஆமாம் சார், ப்ராடக்ட்டோடு தான் சார் வரும். ஓகே. இப்போ நம்ம B2C பற்றி பேசுகிறோம் இல்லையா, B2Bக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? B2B ஓன் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கோம் சார். நாங்கள் கண்டெய்னர்ஸ் சப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து அவங்க ஸ்லாட்டு, வெசல் புக்கிங்கு அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கோம். ஷிப்பிங் டீம்னு ஒன்று வச்சுருக்கோம். எங்கள் ஓன் கண்டெய்னர், எங்களுடைய ஓனுடைய குட்ஸும் நாங்கள் பண்ணுறோம். இது இல்லாமல் அவங்க வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜபல் அலி டு நவஷிவா, ஜபல் அலி டு முந்திரா, ஜபல் அலி டு சென்னை, அப்புறம் சைனாலேருந்து சென்னைக்கு, ஸ்ரீலங்கா, மலேசியா, இது மாதிரி லோக்கலில் இதுவும் நாங்கள் பண்ணுறோம் சார். ஓகே. ஆமாம், அது வந்து அது ஒரு தனி செக்ஷன் சார். அது தனி செக்ஷன். B2B வந்து தனி செக்ஷன். ஆமாம், தனி செக்ஷனாக போயிட்டு இருக்குது. அது வந்து நம்ம கஸ்டமருக்கு அந்த நாலேஜ் இப்போதைக்கு அது தேவையில்லை. பிகாஸ் B2B பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். ஆமாம். ஏன்னா பிகாஸ் இப்போ கார்பரேட் கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 கண்டெய்னர்ஸ் 150 கண்டெய்னர்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து பெரிய பெரிய பிராண்டிங் கம்பெனி, மஸ்க்கு, எவர்கிரீன் அந்த மாதிரி கம்பெனிக்கு போகாமல் எங்களை மாதிரி ஆள்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. பிகாஸ் ரேட்டு கம்மியாக இருக்கும். 100-150 கண்டெய்னர் இருக்கும் போது உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து நாங்கள் பெரிய பெரிய ஷிப்பிங் கம்பெனி தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆன் டைமில் அந்த வெசல் வரும், அவங்களுக்கு ரேட்டு கூட இருந்தாலும் அவங்களுக்கு கரெக்டாக போகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாங்கள் அது ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே. இப்போ 7 நாடுகளில் வந்து நம்ம அஃபான் இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, தொடர்ந்து இன்டர்வியூவில் பேசுகிறீங்க, பாட்காஸ்ட்டில் பேசுகிறீங்க, என்டர்பிரனர்ஸ், யங்ஸ்டர்ஸ் சந்திச்சு பேசுகிறீங்க. சரி, இவ்வளோ பேசுகிறவர்கிட்ட டீம் இருக்கணுமே, டீம் எந்த அளவு ஸ்ட்ராங் அப்படின்னு தோணும்ல எல்லாருக்கும். நம்ம டீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்? இப்போ டீம் வந்து இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து 7 கண்ட்ரியில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறோம். 7 கண்ட்ரியில் பிரான்ச்சஸ் 7 கண்ட்ரியில் பிரான்ச்சஸ் இருக்குது, 7 கண்ட்ரியில் டீம் இருக்குது. ஓகே. 7 கண்ட்ரிலையும் கஸ்டமர் கேர் இருக்கிறாங்க, ஷிப்பிங் டீம் இருக்கிறாங்க, அதே மாதிரி சேல்ஸ் டீம் இருக்கிறாங்க, அக்கௌண்ட்ஸ் டீம் இருக்காங்க, எல்லா இடத்துலையுமே டீம் இருக்குது. இப்போது நாங்கள் வந்து நீங்கள் ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஓகே. நாங்கள் நிறையா ஃப்ரெஷர்ஸை வச்சுருக்குறோம். ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வந்த பசங்க, இல்லைனா டே காலேஜ் படித்தவங்க, ஈவினிங்கில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, ஈவினிங் காலேஜ் படித்தவங்க, டே காலேஜ் பண்ணுறவங்களாம் வராங்க. இவங்களாம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் அந்த ஃபஸ்ட்டு டைம் வர கஸ்டமரை வந்து அப்ரோச் பண்ணி அந்த பக்கெட்டில் போடுவாங்க. அதாவது அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த பக்கெட் லிஸ்ட்டை போடுவாங்க. இந்த மாதிரிலாம் நாங்கள் உருவாக்குறோம். இப்போ பாருங்கள், எங்ககிட்ட வந்து எப்படின்னா அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஐடியா கொடுக்கறதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கிறோம். ஓகே. ஐடியானா அவங்கள வந்து டீமோட்டிவேட் பண்ணுற ஐடியாவும் கிடையாது, மோட்டிவேட் பண்ணுற ஐடியாவும் கிடையாது. நிலைமையை சொல்கிற எவ்வளோ பேர் வராங்க தானே, அந்த பிளைண்டாக வருவாங்க. கவர்மெண்ட் ஜாப் நான் விட்டுட்டு வரப்போகிறேன், உங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் வந்து இப்போ உடனே பிஸ்னஸ் பண்ண போனால் அந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சிடாதீங்கன்னு. இப்போ என்னோட அடுத்த கேள்வி அதான் தான் இருந்தது, இன்டரப்ஷனுக்கு சாரி. இப்போ அந்த சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்க, எடிட் பண்ணி பயங்கரமாக போட்டுறாங்க. ஆமாம், கார்ல இருந்து இறங்குறது, கோட்டை மாட்டுறது. ஆமாம், கரெக்டு. ஜெயிச்சிட்டேன், பின்னாடி ஒரு பாட்டை போட்டு ஒய்யால எல்லாத்தையும் வித்துட்டு இன்னைக்கே பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு நாம வந்து அப்சல் கான் மாதிரி மாறுறோம்னு கிளம்பிடுறாங்கல்ல, அதோட எல்லா காசும் போயிடும். அந்த மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்றீங்க. இல்லை, எல்லா காசு அது போனாதான் பிஸ்னஸே பண்ண முடியும், வேறு வழியே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ஷோ கூட அன்றைக்கி இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல், ஃப்ரான்ச்சைசி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இப்போ அப்படிலாம் இதெல்லாம் மேட்ரு இல்லை. இப்போ நானே வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு பேக்கு ஐடியா சிம் கார்டோடைய அது ஃப்ரான்ச்சைசி மாதிரி தானே, ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தேன். எனக்கு பிஸ்னஸை கற்றுக் கொடுத்ததே அந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் தான். ஆனால் நீ என்ன பண்ண அந்த ஃப்ரான்ச்சைசியில், அதுதான் மேட்ரு. ஃப்ரான்ச்சைசி மாடல் தப்பாக கரெக்டான கேள்வியே தப்பு. அந்த பிஸ்னஸ் மாடலை நீ என்ன பண்ண, காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ண, நீ அதில் என்ன பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த. இல்லை, ஃப்ரான்ச்சைசி மாடல் தப்பா ரைட்டா நம்ம அது என்னன்னா பிரதர்,
சில சமயம் அந்த மாடலே தப்பா இருக்கு, அதனால மக்களுக்கு சந்தேகம். ஓகே ஓகே. நீங்க சொல்றது நல்ல மாடலை நீ என்ன உழைப்ப போட்டாங்க? அவ்வளவுதான். இல்ல சார், இப்ப மாடலே தப்பா இருக்குன்றீங்களா? அந்த மாடல் என்னன்னே தெரியாம ஏன் பிரான்சைசி போறீங்க? அதுதான் நீங்க சொல்றது. ஆமா, அதுதான் நான் சொல்ல வரேன். வேலையை விட்டுட்டு பிசினஸ் வராதுன்றீங்க. நீங்க வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு இன்கம் கிரியேட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. இல்ல நான் வந்து இந்த ஃபுல்லா குதிக்க போறேன் அப்படின்னு அந்த பிசினஸ் உடைய முழு குவாலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கலாம் இறங்க, மூழ்கலாம், ஆமா, இல்ல படகும் ஓட்டலாம், ஆமா, அந்த மாதிரி உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க எதை பத்தி யோசிக்க வேணாம். வாங்க, உள்ள வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றோம். வம்புக்கு உங்களை வந்து யாரும் கிணத்துல தள்ளலாம் மாட்டாங்க. ஏன்னா கிணத்தை தள்ளாத அளவுக்கு உங்ககிட்ட தான் அந்த இது இருக்குது. அதனால நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இப்போ நாங்களாம் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுன்ற மென்டாலிட்டிலேயே வளர்ந்துருக்குறோம். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்போ ஒருத்தர் வராரு, அவர் வந்து புதுசாக, இப்போ நாங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறோம் சார். இப்போ வெளிநாட்டில் நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸில் எவ்வளோ பேர் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. அப்போ நாங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸில் எங்கே போனாலும் இப்போலாம் வந்து சார் உங்களை பார்த்தோன்னே நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணும் சார் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து பிஸ்னஸே அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அந்த மென்டாலிட்டியில் வாழ்ந்துட்டாங்க. புரியுது. ரொம்ப கஷ்டம் அங்கே இருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்க. பிகாஸ் அந்த மாதமான அந்த சம்பளத்தை வீட்டுக்கு அனுப்பணும், ஊருக்கு ஃபோனில் பேசணும், ஒரு வருஷத்துக்கு வரும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி வாழ்ந்துட்டாங்க. ஸோ அவங்களால அது இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 40 வயசு 50 வயசு கழித்து ஊரில் வந்து அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் பண்ணு அவங்களுக்கு தோணும். ஏன்னா ஊரில் சும்மா இருக்கிற நேரத்தில் அப்போது வந்து பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். பட் ஆனால் அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்குன்றது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அதனால அவங்களால வந்து எனக்கு ஒரு கோட் ஒன்று ஞாபகம் வருது. பருந்தாக பறக்க விரும்புவன் வாத்துகளுடன் நீந்தக்கூடாதுன்னு. அதை ஒன்றும் செய்ய முடியாது. சூப்பர். ஆமாம், இது நம்ம எல்லாம் கூட்டத்தோடு போய் நீந்திக்கிட்டு போயிட்டே இருப்போம், அப்படியே டைம் போயிருந்தீங்க. இப்போ ஆமாம் சார், நான் நடுவில் இன்ட்ரப்ஷன் சொல்லி உங்களை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டேன். அந்த டீம் ஸ்ட்ரென்த்து கேட்டிருந்தேன். இப்போது 7 கண்ட்ரீஸில் எங்ககிட்ட 100+ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த ஸ்டாஃப்ஸ் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் மக்கள்கிட்ட நம்ம சொல்லணும்னு நினச்சோம்னா, ஒரு கஸ்டமருக்கு இல்லை ஒரு கஸ்டமராக இருக்கட்டும், ஒரு கிளைண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சாதாரண மக்களாக இருக்கட்டும், எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் மட்டும் போதும். நான் ஒரு நம்பர் வச்சுருக்கிறோம், அது வந்து ஒரு மிஸ்டு கால் சர்வீஸ் மாதிரி. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து வெல்கம் டு அஃபான்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். அந்த நம்பர் வந்து எங்கள் லிஸ்ட்டில் வந்துடும். ஓகே. நாங்கள் ஒரு நாளுக்குள்ளே மேபி சண்டே மட்டும் எங்களால் முடியாது, சாட்டர்டே நீங்கள் கால் பண்ணாலும் சரி, மண்டே கால் பண்ணாலும் சரி, மற்ற எல்லா நாட்கள்லையும் 24 ஹவர்ஸு இந்த நம்பர் எப்போதுமே அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அன்னைக்குள்ளே ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம சிலிண்டர் புக் பண்ணுற மாதிரி கட்டாயிரும். ஆமாம் சார், அதே தான். என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஃபோன் அடித்து உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுன்னு கேட்பாங்க. இப்போ 4 விதமாக கஸ்டமர் இருப்பாங்க. ஒன்று வந்து என்னையை பார்க்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து நான் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆசையாக இருக்கேன், என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. மூணாவது வந்து நான் இந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும். நாலாவது வந்து நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட ரேட் வேணும். சூப்பர். 4 வகை தான். இந்த 4 நாங்கள் பிரிச்சிருவோம். இந்த 4 தவிர வேறு எந்த மாதிரியும் கேட்க மாட்டோம். வேறு வரப்போகிறது இல்லை. ஆமாம். இப்போ முதல் ஆள் வந்து என்னையை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து எல்லாரையும் பார்க்கக்கூடிய சாத்தியம் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு நிறைய பேர் கால் பண்ணுறனால முதல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, ஒரு நாளைக்கு 100 பேர் வந்தால் நம்ம என்ன செய்யுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்குன்னு டீம் போட்டு பார்த்து நம்ம பேசுகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் வந்து என்ன பிஸ்னஸ் ஐடியாவோ அவங்களுக்கு நாங்கள் டைமிங் கொடுத்துருக்குறோம். இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வாங்க, அந்தந்த கண்ட்ரியில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொல்லி நாங்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ணி. இந்த மிஸ்டு கால் சர்வீஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கிற 7 பிரான்ச் இருக்கிற கண்ட்ரிலையும்? ஆமாம் சார், ஆமாம் சார். வெரி நைஸ். மூணாவது வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் அது வந்து நாங்கள் ஒரு நாள்லேருந்து 2 நாளுக்குள்ளே அவங்களுக்கு நாங்கள் கொட்டேஷனே அனுப்பிச்சிருவோம். ஓகே. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணும், ஒரு 1000 பீஸ் கேட்பாங்க, 5000 பீஸ் கேட்பாங்க, ஒரு கண்டெய்னர் கேட்பாங்க, அவங்களுக்கு நாங்கள் கொட்டேஷன் அனுப்புவோம். நாலாவது வந்து நாங்கள் ஆல்ரெடி அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து இந்த ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் கேட்பாங்க. அதாவது கண்டெய்னருடைய ஃப்ரைட் சார்ஜஸ் கேட்பாங்க, இல்லைனா இந்த ப்ராடக்ட் வேறு ஏதாவது ஃபேக்ட்ரியில், ஏன்னா அவங்க கம்பேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஆமாம். ஓகே. இந்த மாதிரி நாங்கள் 4 பிரித்து பக்கெட் லிஸ்ட்டில் பிரித்து 4 பேருக்கு 4 டீம் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணி நாங்கள் சர்வீஸ் கொடுக்கணும் சார். இது இல்லாமல் எங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் டீம் இருக்கிறாங்க. அதில் 4 டீம் இருக்கிறாங்க. பிகாஸ் நாங்கள் கஸ்டமர் வந்து எப்படின்னா இந்த மாதிரி இந்த சோர்சிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கண்டெய்னர் ஏறினதுலேருந்து இங்கே வந்து இறங்குற வரைக்கும் நாங்கள் அப்டேட் கொடுக்கணும். இப்போ அஃபானுக்கு சொந்தமான கண்டெய்னர் எவ்வளோ இருக்கும், காட்டன் பாக்ஸ் எவ்வளோ இருக்கும்? இது 100+ கண்டெய்னர்ஸ் இருக்குது சார். இருக்குது. ஆமாம் சார். அது வந்து எப்படின்னா நாங்கள் வந்து சைனா டு இந்தியா மட்டும் ஆப்ரேட் பண்ணல, வேறு கண்ட்ரி ஆப்ரேட் பண்ணுறோம்.
ஓவராலாக வேறு குட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறோம். எங்ககிட்ட வெறும் கண்டெய்னர் மட்டும் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. எங்ககிட்ட வெறும் ஷிப்பிங் மட்டும் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. எங்ககிட்ட வெறும் சோர்சிங் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க ஷிப்பிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. எங்ககிட்ட வந்து நாங்கள் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்போம், அவங்க கிளியரன்ஸ் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. இதே மாதிரி இங்கே இந்தியாவிலேருந்து நிறைய ப்ராடக்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். அந்தந்த கண்ட்ரியில் நாங்கள் கிளியரன்ஸும் பண்ணி கொடுக்குறோம். இது ரொம்ப முக்கியம். ஆமாம், ஏன்னா அஃபான்னா இதுவரையும் பேசின இன்டர்வியூ வச்சு நீங்கள் உங்களை பார்த்த வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே வெறும் இம்போர்ட் மட்டும் தான் பண்ணி தருவீங்கன்னு நினச்சிருவாங்க. எக்ஸ்போர்ட்டும் நம்ம மெயினாக பண்ணுறோம். ஆமாம் ஆமாம், நிறையா பண்ணி கொடுக்குறோம். எப்படின்னா இப்போ வந்து அதுக்காண்டி நாங்கள் எல்லா கண்ட்ரிலையும் கிளியரன்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஆஃப்ரிக்காவில் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு 10 கண்டெய்னர் இந்த ப்ராடக்ட் கேளுன்னு கேட்டால் நாங்கள் எக்ஸ்போர்ட் தான் பண்ணி கொடுப்போம், அங்கே கிளியரன்ஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் அங்கே உள்ள லோக்கல் வந்து அங்கே நாங்கள் ஸ்ட்ராங் இல்லை. எங்களுக்கு நாங்கள் வந்து JCA டிரான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர்ஷிப் இருக்குது. அது வேர்ல்டு ஃபுல்லாக யாரெல்லாம் கண்டெய்னர் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அது ஒரு ட்ரஸ்டபிள் ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி. அதில் நாங்கள் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறோம். ஸோ அந்த மெம்பர்ஷிப்காரங்க வந்து அது எங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. எங்கள் கண்ட்ரியில் தேவைப்படுச்சுன்னா அவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ இதனால வந்து எங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் எல்லா நாட்டிலையும் கனெக்ட் ஆகி நாங்கள் கண்டெய்னருடைய ரொட்டேஷன் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு சப்ஜெக்ட். இது மாதிரி ஒரு சார், ஒரு நாட்டு சூழல் மாறும், ரூல்ஸ் அண்ட் மாறும், ரெகுலேஷன்ஸ் மாறும், மாறிட்டே தான் இருக்கும். அது ஏன்னா பொருளாதார சூழலை பொறுத்து மாறிட்டே தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 1 கோடி ரூபா மதிப்புடைய ஒரு பொருளை இறக்கிடுறேன், திடீர்னு அந்த பொருளை இங்கே விற்கக்கூடாதுன்னு தடை பண்ணிடுறாங்க. அப்போ நான் என்ன செய்ய? இப்போ பாருங்கள் சார், நாங்கள் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் சார் கஸ்டமருக்கு. இப்போ எப்படின்னா எப்போதுமே ஒரு கண்டெய்னர் ஏறுறதுக்கு முன்னாடி இங்கேயும் அங்கேயும் செக் பண்ணிப்போம். கண்டிப்பாக செக் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி இந்தியாலையும் ஆயிருக்குது. வரும்பொழுது தடை பண்ணியிருப்பாங்க, ரன்னிங்கில் தடை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஆயிருக்குது சார். ஆனால் மற்ற கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததில்லை. ஏன்னா அவங்க வரும்போதெல்லாம் தடை பண்ண மாட்டாங்க. ஏறின வரைக்கும் ஓகே ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஆமாம், ஏறுனுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி பண்ணுவோம். அப்போ வரும்போது தடை பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அதை ரீஎக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. வெரி குட். ஆமாம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம் சார். சார் அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் எப்படிப்பட்ட சப்போர்ட்னா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸோட நாலேஜ் உங்களுக்கு கொடுப்போம் சார். நான் சும்மானா வந்து உங்களுக்கு எல்லா ஜாமானும் வந்து உங்களுக்கு இப்படி கொடுத்துட்றேன் அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் சார். அதனால தான் எங்கள் கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து என்னடா அவன் பண்ண முடியாது சொல்கிறானேன்ட்டு போயிட்டு திருப்பி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. சார், நல்ல ஆர்வம் இருக்குது, ஓரளவு கஷ்டப்பட்டு சேர்த்து கொஞ்சம் பணம் இருக்குது, நல்ல ஆர்வம் இருக்குது, ஆனால் நாலேஜ் கிடையாது. அவங்களுக்கு நாலேஜும் கொடுத்து கைடும் பண்ணி பிஸ்னஸும் பண்ண வைக்க மிஸ்டர் அஃப்சல் ஆக முடியும். நான் என்ன தெரியுமா சார் செய்வேன், ஒருத்தர் நல்ல ஆர்வம் இருக்குது, நான் பிஸ்னஸ் பண்ணி ஆகணும்னு பயங்கரமாக ஆர்வத்தோடு வருவாங்க. அவங்ககிட்ட நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், நீங்கள் ப்ராடக்ட்டை கூட இப்போதைக்கு செலக்ட் பண்ணாதீங்க, சைனாவில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவேன். சைனாவோடைய பட்ஜெட்டை சொல்லிடுவேன். இந்த பாருங்கள், 30,000 ரூபா டிக்கெட்டு, 10,000 ரூபா விசா, இதர செலவுகள் ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா வச்சுக்கோங்க, ஒரு 70,000 இன்வெஸ்ட் பண்ணுறதா நினச்சிக்கோங்க, போய் சும்மா போயிட்டு வாங்கன்றுவேன். ஒரு 10 நாள் போய் சுற்றி பாருங்கள், சைனாக்கு திருப்பி வந்துடுங்க. எந்த பொருளும் வாங்காதீங்க, வாங்குற ஐடியா பண்ணாதீங்க, இங்கே வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிசர்ச் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது, ChatGPT இருக்குது, AI இருக்குது. இந்த ப்ராடக்ட் எவ்வளோக்கு போகுது, என்ன மார்க்கெட்டில் என்ன நிலமை, அது எல்லாமே நமக்கு தெரியும் தானே. அமேசானில் டாப் லிஸ்டிங்கில் என்ன இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் டாப் லிஸ்டிங்கில் என்ன இருக்குது, eBayல என்ன இருக்குது, ட்ராப் ஷிப்பிங்கில் என்ன இருக்குது, எல்லாத்தையும் விசாரிங்க. அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு ஐடியா கிடச்சிச்சா அப்புறம் வாங்க அந்த ப்ராடக்ட்டு கொஞ்சமாக ஆர்டர் போடுங்க, என்கிட்ட சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். கொஞ்சமாக பண்ணுங்க, கொஞ்சமாக நான் பண்ணித்தரேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமாம், ஒன்றும் பண்ணாதீங்க, நான் பண்ணித்தரேன். LCLல பண்ணித்தரலாம். நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு தான் ஒரு ப்ராடக்ட் கேட்குறேன், பரவாயில்ல பண்ணித்தரேன், ஆஹா நோ ப்ராப்ளம். LCLல பண்ணிடலாம். LCLல பண்ணி என்ன செய்கிறேன், இறக்கி அவங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து சேவையாக பண்ணுறது தான். இது வந்து நாங்கள் பிஸ்னஸ் மோட்டிவில் ஃபுல்லாக பண்ணுற முடியாது. அப்போ அவங்களுக்கு பண்ணி அவங்க முதல்ல விற்க சொல்லுவோம். முதல்ல அமேசானில் ட்ராப் ஷிப்பிங்லாம் பண்ணுங்கள், விற்க உங்கள் பிராண்டை போட்டு விற்க ஆரம்பிங்க, முதல்ல மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களே வந்துடுவீங்க, நாங்கள் எதுவும் பேச தேவையில்ல, அவங்களே போயிடுங்க. இதுதான் சார். இது வந்து இந்த ப்ராசஸ் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து இப்படி தான் பிஸ்னஸ் அப்படி தான் பிஸ்னஸ்லாம் கிடையாது சார். நீங்கள் வந்து போய் உருண்டாதான், மண் ஒட்டினாதான் எல்லாமே நடக்கும். சும்மா அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி நாலேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். அனுபவங்கிறது கீழே இறங்கினதான் தெரியும். ஆமாம், கோட்டு போட்டு வந்து சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. அவங்களே வந்து எனக்கே சொல்கிற மாதிரி இல்லை மேபி இல்லை, நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நான் ஏன்னா நான் எல்லார்ட்டையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ வந்து எப்படின்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க, ரொம்ப ஈஸியாக வந்து என்னமாவது ஒன்று சொல்லிடுறாங்க. மக்கள் வந்து ஏமாந்துகிட்டே இருக்காங்க. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. டெய்லி ஏமாறுறாங்க.
எங்கள் ஆஃபீஸில் கூட ஒரு பையன் வந்து ரீசெண்டாக ஏமாந்தாப்புல ஒரு ஒரு ஏதோ ஒரு ஆன்லைனில் ஒரு அமௌண்ட்டை கட்டி நாங்கள் அவ்வளோ தூரம் இங்கே அலர்ட்டாக இருக்கிறோம், எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம் பிஸ்னஸை பற்றி. ஏன்னா சார் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஆள் அப்படி நம்பிக்கையை விதைச்சிருவாங்க. ஆமாம், அதுதான் பிரச்சனை. ஆமாம், அதனால தான் நான் சொல்லுவேன், எதுவாக இருந்தாலும் உங்கள் கண்ட்ரோலில் இருங்க. நம்பணும், நம்பாமலாம் இருக்கக்கூடாது. நம்பாமல் நம்ம வாழ்க்கை ரன் பண்ண முடியாது. பணத்தை ஆனால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆமாம் ஆமாம், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோல் இருக்குதான்னு பாருங்கள். யார்கிட்டையும் போய் நான் காசை கொடுத்து எனக்கு வந்து இவ்வளோ லாபம் தராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடாதீங்க. குட். ஓகே சார், நீங்கள் சொன்னது கரெக்டாக சார். சைனாவுக்கு போய் பாருங்கள், எல்லாம் அனுபவம் உருண்டு போகிறேன்னா தான் தெரியும்னு. நம்மால் இங்கேருந்து ஆந்திரா போய் இறங்கினாலே முழிப்பான், நான் உட்பட. கரெக்ட். டெல்லி இறங்கினா முடிஞ்சு போச்சு கதை. வேலைக்கு யானா பேயான்றது நம்ம திரும்பி வந்துடுவோம், நம்ம தெரிச்சு ஓடி வந்துடுவோம். நீங்கள் சைனாவில் இறக்கி விட்டு என்ன செய்வான் நம்மால், யாரை பார்ப்பான், எங்கே போவான்? நீங்கள் பாட்டு 10 நாள் போயிட்டு வாங்க ஜாலியானு சொல்கிறீங்க. ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல்ல சைனா போகும்போது ஏர்போர்ட் வாசப்பல்ல நின்றதோட ஏமாந்தேன். ஒருத்தன் வந்து நம்மளை வந்து ஃபோன் விற்று ஏதோ பண்ணிட்டான். இந்த மாதிரி அங்கே போயிட்டு நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கல, இங்கேருந்து மிக்சர் பாக்கெட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் சாப்பிட்டுலாம் நம்ம இருந்தோம். இப்போ அதில் வந்து நான் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். எங்கே நம்ம சாப்பாடு கிடைக்கும், எங்கே வந்து இந்த முட்டை கிடைக்கும், எங்கே வந்து நம்ம சிக்கன் மட்டன் கிடைக்கும், இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன் தானே. இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல. இப்போ எங்களுடைய கஸ்டமர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறதே நாங்கள் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருவோம். அவங்க சைனாவில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு அவங்க ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறதுலேருந்து திருப்பி ஏர்போர்ட்டில் போய் விடுற அளவுக்கு எல்லா கைடன்ஸ் பண்ணிருக்கோம். ஆமாம். அதனால தமிழ் ஃபுட்டு பக்காவாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரிலாம் கிடைக்காது. பட் ஆனால் ஓரளவு மேட்ச் பண்ணுற மாதிரி கிடைக்கும். நம்ம அப்பார்ட்மெண்ட் மாதிரி எடுக்கலாங்க. சாப்பாடு தங்குற இடம் தாண்டி அங்கே ஏர்போர்ட்லேருந்து இறங்கி எந்தெந்த இடம் விசிட் பண்ணலாம் நீங்கள் கைட் பண்ணுறது ப்ளஸ் அவங்க விருப்பம், அது எல்லாத்துக்குமே நீங்கள் உதவி பண்ணுறீங்க. சார் இங்கேயே போட்டு கொடுத்துருவோம் பிளானு. கிளியராக போட்டு கொடுத்துருவீங்க. கிளியராக போட்டு கொடுத்துருவோம். வந்தீங்கன்னா போதும். நம்ம கஸ்டமர் எவ்வளோ பேர் இப்போ ஃபேருக்கு கிட்டத்தட்ட யூகே கஸ்டமர் 36 பேர் வந்தாங்க, யூஎஸ் கஸ்டமர் ஒரு 8 பேர் 10 பேர் வந்தாங்க, ஃப்ரான்ஸ் கஸ்டமர் ஒரு 5 பேர் வந்தாங்க, சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஒரு 4 பேர் வந்தாங்க. ஓகே, எல்லாம் தமிழ்காரங்க தான். எஸ். இப்போ நீங்கள் யூகே யூஎஸ்ன்னு சொல்கிறதுனால கேட்குறேன், எக்ஸ்போர்ட்டு நம்ம பண்ணுறோம், நிறைய கைட் பண்ணுறோம், நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அப்படின்னாலே யூஎஸ் தான் பெருசாக பேசப்படுது. அங்கே ஏதாவது பொருளாதார தடைன்னு இருந்துச்சு, அது நமக்கு பெருசளவில் பாதிக்குது. இதை தாண்டி அஃபான் வந்து எந்தெந்த இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. சார் இப்போ நார்மலாக பாருங்கள், நம்மளுக்கு வந்து மொழினால நம்ம கனெக்ட் ஆகிடும் உலகம் ஃபுல்லாக. இப்போ தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்களே, தமிழ் பீப்புள்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அந்த உலகம் ஃபுல்லாக அவங்களுக்கு தேவைப்படுற ஐட்டம்னு ஒன்று இருக்குதுல்ல. நம்ம சாப்பாடு சாப்பிட்டு தான் ஒரு திருப்தி, இப்போ சொன்னீங்களா இல்லையா, அது மாதிரி அந்த விஷயத்தில் நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். ஸோ அந்த பொருள் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் எக்ஸ்போர்ட் இப்போதைக்கு. ஃபஸ்ட்டு சிம்பிள் லாஜிக், சிம்பிளாக நான் சொல்கிறேன். நம்ம சீக்கிரமாக மார்க்கெட்டை பிடிக்கிறது சொல்கிறேன். நார்மலாக வந்து பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா மொழியும் கிடையாது, மதமும் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த 2 விஷயமே அதில் வராது. இங்கே வந்து பர்கரை வந்து டெய்லி ஃபுட் ஆக்கிட்டாங்க. ஆமாம், இருந்தாலும் நார்மலாகவே இப்போ நாங்கள் எவ்வளோ கண்ட்ரிக்கு போனாலும் அந்த தமிழ் பீப்புள் தான் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. நார்மலாக ஒரு என்னதான் இருக்கும். ஆமாம், ஒரு சின்னதாக ஒரு கனெக்ட் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதில் உருவாகும். அப்போ அவங்க ஒருத்தங்க ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க, அந்த ஃபீல்டில் உள்ளவங்க நம்மளும் கனெக்ட் ஆகும். ஓகே, ஒன்று. ரெண்டாவது வந்து அங்கே என்ன கிடைக்கும் இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறதோட அங்கே யார் வாங்குற ஆள் இருக்கா, அவங்களுக்கு என்ன தேவை, அந்த ஐட்டத்தை இங்கே சர்ச் பண்ணால் கிடைக்கும். ஓகே, இங்கே இல்லைன்னா வேறு நாட்டில். ஓகே, இது நம்மளுக்கு சைனா தவிர நீங்கள் எக்ஸ்போர்ட்டில் வந்து எது பெரிய மார்க்கெட்டாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? சார் இந்தியா பெஸ்ட்டு. இந்தியாவில் நிறைய ஐட்டம் போயிட்டு இருக்குது. சைனா தான் எக்ஸ்போர்ட்டில் வேர்ல்டு ஃபுல்லாக அவங்கள நம்ம பீட் பண்ண முடியாது. நான் கேட்குறேன், இந்தியாவிலேருந்து அஃபான் மூலமாக எந்த நாட்டுக்கு, சைனா தவிர எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் அதிகமாக ஆகுது? சரி, இந்தியாவிலேருந்து சைனாக்கு வந்து அவ்வளோ ஐட்டம் போகிறது கிடையாது. சைனா தவிர? ஆமாம், சைனா தவிர யூகே போகுது, யூஎஸ் போகிறாங்க, ஃப்ரான்ஸ் போகுது, சுவிட்சர்லாந்து போகுது, துபாய்க்கு பயங்கரமாக போகுது, எல்லா கண்ட்ரிக்கும் போகுது, ஸ்ரீலங்காலாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஓகே, மலேசியா சொல்லவே தேவை, நிறையா போயிட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய. சிங்கப்பூர் வந்து கொஞ்சம் சின்னது தான், பிகாஸ் அது சின்ன கண்ட்ரினால கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இது மாதிரி நிறைய கண்ட்ரி போகுது. நிறையா பேர் இந்த பிஸ்னஸில் ஊறி போயிருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப வருஷமாக பண்ணுறவங்க இருக்கிறாங்க, புதுசாக பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இதில் வந்து நிறைய நார்ம்ஸ் இருக்கும். அடிக்கடி எக்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் உலகம் ஃபுல்லாக தேவைப்பட்டுருக்கு. உலகம் ஃபுல்லாக தமிழ் பீப்புள் இருக்காங்க. தமிழ் பீப்புள் மட்டும் இல்லை, மற்ற எல்லா இந்தியன்ஸ் பீப்புள் எல்லாருமே இருக்காங்க.
அப்போ அவங்க வந்து ரைஸ் இருக்குது, அந்த பாஸ்மதி ரைஸ் இருக்குது, ஒரு சில நேரத்தில் அது வந்து தடை பண்ணுவாங்க, ஒரு சில நேரத்தில் இது ஓகே பண்ணுவாங்க, ஓகே பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆகும். வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஆனியன் இருக்குது, இது மாதிரி பிளென்டி ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது சார். 1-2 பிஸ்னஸ் நம்ம அடுக்கலாம் முடியாது. என்ன ஐட்டம் பண்ணுறீங்க, எவ்வளோ, அதெல்லாம் வந்து $1 பில்லியன் பிஸ்னஸ் அது. அதனால ஒருத்தங்க வந்து நான் எக்ஸ்போர்ட் என்ன பண்ணணும்னு கேட்குறத விட அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து வந்தாங்கன்னா நம்ம கைட் பண்ணலாம் சார். ஓகே, ஒரு நிறைவான ஒரு ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் பிராண்டு. பிராண்டோட வித்தாதான் அது வந்து லாங் லைஃப் கிரியேட் பண்ணணும். அந்த பிராண்ட் எப்போ வேணா ஒரு பிராண்டா கிரியேட் ஆகலாம். நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா ஆமா, அது உங்க தலைமுறை தாண்டி ஒரு பிராண்டா கிரியேட் ஆகலாம். ஸ்டார்ட் பண்ணிடுறோம், ப்ராசஸ் பண்ணிடுங்கிறீங்க. ஒரு கேள்வியோட நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். பொதுவாக நம்ம மக்களோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப இப்போ அஃபான் வந்து கேட்குறாங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது, ஆனால் ரியாலிட்டி எப்படி இருக்குது? ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டாவே எல்லாரோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரான விஷயம், அருமையான கேள்வி கேட்டீங்க. அதாவது எப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் எப்படி தரமா வராங்க, இன்றைக்கே சம்பாரிச்சிடணும், இன்றைக்கே பிராண்ட் உலகம் ஃபுல்லாக இருந்தோம், தப்புன்னு நவுந்துருங்க சார் நான் உட்காந்துறேன்ருவேன். ஆமாம் ஆமாம், ஆனால் வீட்டில் போய் நைட்டு சாப்பிட்டு தூங்கணும். அந்த மாதிரி நான் வந்து தப்பாக சொல்லலை சார். இப்போ நார்மலாகவே நம்ம வந்து ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, ஃபோனை படுத்துக்கிட்டே ஃபோனை பார்க்குறது, இது மாதிரி நம்மளுடைய உலகமே மாறிக்கிட்டு இருக்கு. இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் நல்லது மாதிரி தான் தெரியும், எல்லாருமே சோம்பேறித்தனத்துக்கும் அந்த சொகுசாக உள்ள வாழ்க்கைக்கு உள்ளே போயிடுறாங்க. அதான் சொல்லுவாங்கள்ல சார், இன்றைய நவீன உலகத்தில் கண்கள் நேரத்தை தின்று கொண்டு இருக்கிறதுன்னாங்க. கரெக்டாக சொன்னீங்க. ஃபோனை வச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க, மணிக்கணக்கில் உட்காராங்க. அது இதனால நான் இது ஏன் எனக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் கேளுங்க. நான் என்ன முக்கியமாக சொல்ல வரேன் தெரியுமா, இந்த ஒரு விஷயனால கனவு பயங்கரமாக காண்றாங்க எல்லாருமே. அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஒரு பாட்டில் சரத்குமார் சார் வந்து ஆற மாதிரி கனவு வந்து பயங்கரமாக காண்றாங்க. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ரொம்ப இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் வந்து பயங்கரமாக ஐடியாவோட வரேன்னு சொல்லி வராங்க. ஆனால் காலைல எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பெருசு. அதனால வந்து எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் நல்லா பண்ணுங்கள். உலகம் ஃபுல்லாக நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைங்க. உலகத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா பொருளும் ஏன் பொருளாக இருக்கணும், நான் விற்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுங்க. ஆனால் அதுக்காண்டி உழைங்க, ரியாலிட்டியாக உழைக்கணும். ஆமாம், இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ். ஆமாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது, ரியாலிட்டி எப்படி இருக்குது ரிசல்ட்டில்? ஓகே. இப்போ வந்து என்னென்னா பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சார் இப்போ இருக்குது. ஆமாம், ஒரு காம்படிஷனால. ஆமாம் சார், காம்படிஷன்னாலன்னு சொல்கிறத விட நாலேஜ்னாலயா? இல்லை சார், அப்படி இல்லை. இந்த பிராண்டோடைய அவேர்னஸ் இல்லாதனால. ஓகே, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா பிராண்டுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிது, பிராண்டு வேல்யூ கம்மியாக அந்த பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க சார். ஒரு பொருள் வந்து 10 ரூபா தான் இருக்கும், செம்ம பிராண்டாக போட்டு விற்றா அது அந்த பிராண்டோடைய மக்கள் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா அவன் 20 ரூபாய்க்கு வாங்குறான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டலில் இருக்குது, யாராவது இன்ஃப்ளூயன்சர் வந்து அந்த ஹோட்டல் சாப்பிட்டு செம்மையாக இருக்குன்னா அந்த ஹோட்டல் பயங்கர கூட்டமாக இருக்குது. அந்த ஹோட்டலில் ஒரு பிரியாணி 500 ரூபா 1000 வாங்க தயாராக இருக்காங்க. சாதா கடையில் 100 ரூபாய்க்கு பிரியாணி அவனுக்கு 90 ரூபா. இன்றைக்கி காலைல ஒரு பிரியாணி கடைக்காரர்கிட்ட பேசினேன். நான் வந்து 7 கிலோ போட்டேன், எனக்கு வந்து ப்ராஃபிட்டே கிடைக்கல. மறுநாள் வந்து 6 கிலோ போட்டேன், 200 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அவர் சொன்னார். பிகாஸ் நான் சொன்னேன், நீ உங்கள் கடையில் உள்ள பிரியாணி மக்களுக்கு தெரிஞ்சால் தான் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். டேஸ்ட்டுன்றது அடுத்த சப்ஜெக்டாக போயிடுச்சு இன்றைக்கி நிலைமைக்கு. புரியுது. அதே மாதிரி இந்த ரியாலிட்டி என்னென்னா இதான் ரியாலிட்டி. எல்லாருக்கும் ஒரே ப்ராஃபிட் கிடைக்கிறது இல்லை, ஒரே ப்ராடக்ட் தான் ஆனால் எல்லாருக்கும் ஒரே ப்ராஃபிட் கிடைக்கிறதுப்பா. இது நீங்கள் மக்கள்கிட்ட வந்து ஒரே ப்ராடக்ட் ஆனால் ஒரே ப்ராஃபிட் எல்லாருக்கும் கிடைக்கும். காரணம் எல்லாருமே நீங்கள் பிராண்ட் பண்ணுறது. ஆமாம், பிராண்ட் பண்ணுறது. ஓகே, ஓகேவா, சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் ரொம்ப இயல்பாக அழகாக கன்வே பண்ணி எனக்கு நிறையா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நிறைய இதே மாதிரி எஜுகேட் பண்ணிகிட்டே இருங்க. என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.